ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் முதல் வசனம். ஆதியாகமம் 8 முதல் வசனம். தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நிலைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார், அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. இங்கே வாசிக்கிறோம், தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அது வரைக்கும் மறந்துட்டார்னு அர்த்தமா? லேலூயா, லேலூயா, சத்தமா சொல்லுவோமா? தேவன் நோவாவையும் பேழைக்குள் இருக்க என்ன செய்தாரா? நினைத்தல். அப்படின்னா மறந்துட்டார்னு அர்த்தம் இல்ல. பேழைக்குள்ள அனுப்பினதே யார் தான்? கர்த்தர் தான். நினைத்தருளினார் அப்படின்னா நோவாவுக்கான ஒரு புதிய ஆரம்பத்தை, ஒரு புதிய வாழ்க்கையை தேவன் வைத்திருந்தார். அந்த வாழ்க்கையை கொடுப்பதற்கான நேரம் வந்துவிட்டது. அல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சது? முழு உலகத்தையும் கர்த்தர் ஜலப்பிரளயத்தை நியாயம் தீர்த்தார். முழு உலகமும் சர்வமும் அழிந்து போனது. இப்ப கர்த்தர் பூமியை புதிதாக்குகிறார். நோவாவுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை வைத்திருக்கிறார். அந்த வாழ்க்கையை தருகிற நேரம் வந்தது. அதைத்தான் வேதம் சொல்கிறது, கர்த்தர் நினைத்தருளினார். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா நோவாவை குறித்து தேவனுக்கு ஒரு பெரிய திட்டம் இருந்துச்சு. முழு உலகமும் பாவம் செய்து துன்மார்க்கமே நடந்த பொழுது கர்த்தருக்கு மனுஷன் உண்டாக்குறது பயங்கர விசனமா இருந்தது. ஆக ஜனங்களின் நியாயம் தீர்க்க கர்த்தர் ஜலப்பிரளயத்தை அனுப்புகிறார். ஆனால் நோவாவை குறித்தும் அவன் குடும்பத்தை குறித்தும் தேவனுக்கு ஒரு பெரிய திட்டம் இருந்துச்சு. என்னன்னா, நீ ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 17 இருந்து வாசிங்களேன். வானத்தின் கீழே ஜீவ சுவாசம் உள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணுவேன். பூமியில் உள்ள யாவும் ஆண்டு போம், ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். நீயும் உன்னோட கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். சகலவித மாம்சமான ஜீவன்களிலும் ஆணும் பெண்ணுமாக வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உன்னுடன் உயிரோட காக்கப்படுவதற்கு பேழைக்குள்ளே சேர்த்துக்கொள். ஜாதி ஜாதியான பறவைகளிலும் ஜாதி ஜாதியான மிருகங்களிலும் பூமியில் உள்ள சகல ஜாதி ஜாதியான ஊரும் பிராணிகளிலும் வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உயிரோட காக்கப்படுவதற்கு உன்னிடத்திலே வரக்கடுவது. உனக்கும் அவைகளுக்கும் ஆகாரமாக சகலவித போஜன பதார்த்தங்களையும் சேர்த்து உன்னிடத்தில் வைத்துக்கொள் என்றார். நோவாட்ட ஆண்டவர் சொல்றாரு, நான் முழு உலகத்தை என்ன செய்ய போறேன்? அழிக்க போகிறேன். அவன் நீயும் உன் குடும்பம் பேழைக்குள்ள போயிடு, பூமியில் இருக்கிற மிருகங்களில் ஜோடி ஜோடியா உன்னிடத்துல சேர்த்துக்கொள், ஆகாரத்தெல்லாம் சேர்த்துக்கப்பா. நான் முழு உலகத்தை என்ன செய்ய போறேன்? அழிக்க போகிறேன். உன்னையும் உன் சந்ததியும் தான், பேழைக்குள்ள இருக்கிற உன்னோடு இருக்கிற மிருகங்களை தான் நான் பாதுகாத்து ஒரு புது வாழ்க்கையை உங்களுக்கு தரப்போறேன். கர்த்தர் நோவாவுக்கு தன் திட்டத்தை வெளிப்படுத்தினார். அடுத்த 22ஆம் வசனம் சொல்லுகிறது, நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான். நோவா அப்படியே ஆண்டவர் சொன்னபடியே சாப்பாடுலாம் ரெடி பண்றாரு, எல்லா மிருகத்தையும் உள்ள சேர்க்கிறாரு, மிருகத்துக்கான எல்லா ஆகாரம்லாம் ரெடி பண்ணி பேழைக்குள்ள எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்துறார். நீங்க அதே 7 அதிகாரம் 11-12 வாசித்தீங்கன்னா, நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாக அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் பிளந்தது, வானத்தின் மதில்கள் திறவுண்டது, 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேலே மழை பெய்தது. இந்த வார்த்தையெல்லாம் நல்ல கவனத்தில் வைங்க. நோவாவுக்கு 600 வயசு ஆகுது. 2ஆம் மாதம் 17ஆம் தேதி ஜலப்பிரளயம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 40 நாள் ஜோர்னு மழை பெய்யுது. எத்தனை நாள்? ஒரு நாள் பெஞ்சது டிசம்பர் 1, 2015. வாழ்க்கையில் மறக்கவே, ஒரு நாள் பெய்த மழைக்கு உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு பாதி பேர் சென்னை விட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க. பாதி பேர் வீட்டுக்குள்ளே வெளியே வர முடியல. ஒரு நாள் மழை. ஆனால் எத்தனை நாளா? 40 நாள். கீழையும் ஓப்பன் பண்ணிட்டாரு, மேலையும் கர்த்தர் என்ன செஞ்சிட்டாராம்? மதகுகளை திறந்தாராம், கீழே ஊற்றுக்கண்கள் எல்லாம் திறந்ததா. 40 நாள் பயங்கர ஜலப்பிரளயம். நோவாவுக்கு 600ஆவது வயசு. இப்போ மழை ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கர்த்தர் நோவாவை என்ன செய்தாரு? பேழைக்குள் அனுப்பினார். 7ஆம் அதிகாரம் 16 வாசிங்களேன். தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். இந்த வார்த்தை நல்ல கவனிங்க. நோவாவை உள்ள விட்டு கதவை லாக் பண்ணது யாரு? கர்த்தர். லாக் பண்ணவர் தான் லாக் திறக்கணும். எத்தனை நாள் கழிச்சு திறந்தாருன்னா பாருங்களேன். நோவாவை உள்ள விட்டு கதவை லாக் பண்ணிட்டாரு.
லாக் பண்ண 40 நாள் தொடர்ந்து மழை. எப்ப கர்த்தர் நோவாவை நினைவு கூர்ந்தாராம்? 7 அதிகாரம் 24 வாசிங்க. ஜலம் பூமியின் மேல் 150 நாள் மிகவும் பிரவாகித்துக் கொண்டிருந்தது. 40 நாள் மழை, 40 நாள் மழை, தண்ணி பெருகிட்டே இது பூமியில. கிட்டத்தட்ட இது பெருகினது எத்தனை நாளா? 150 நாள் முழு பூமியிலும் ஜலம் பிரவாகிக்குது. இப்ப 8 அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது, தேவன் நோவாவை நினைவு கூர்ந்தார். எப்போ? உள்ள விட்டு 150 நாள், ஏறக்குறைய 5 மாசம் கழிச்சு நோவாவை நினைவு கூர்ந்து அந்த 5 மாசம் பெருகின ஜலம் இப்ப காற்றை அனுப்பி மெதுவா வடிய பண்ணுகிறார். 150 நாள் ஜலம் அதிகமாயிட்டே இருந்தது. 150வது நாள் கழிச்சு தான் கர்த்தர் ஜலத்தை என்ன பண்றாரு? வற்ற வைக்க. ஜலப்பிரளயம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கர்த்தர் உள்ள விட்டு கதவு போட்டுறாரு. எப்ப போட்டுனாரு? நோவாவுக்கு 600 வயசு 2ஆம் மாசம் 17ஆம் தேதி. எப்ப கதவு ஓபன் பண்ணி கர்த்தர் கொண்டு வராரு? நோவாவுக்கு 601 வயசு 2ஆம் மாசம் 27. அப்பனா ஏறக்குறைய 1 வருஷம் 10 நாள், 370 நாட்கள் கர்த்தர் நோவாவை எங்க வச்சிருந்தாரு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதை நம்ம 370 நாள் எங்க இருந்தார் நோவா? 1 வாரம் உங்களை வீட்டுக்குள்ள அடைச்சி வச்சிருந்தான்னு வைங்களேன். ஒரே டிப்ரெஷனா இருக்குது, ஒரே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குது. 1 வாரம் வீட்டுக்குள்ளே. சொல்றீங்களா இல்லையா? ஆமாவா இல்லைங்களாங்க? 1 மாசம் வீட்டுக்கு உள்ள விட்டு கதவு லாக் பண்ணியாச்சு. கொரோனா ஃபர்ஸ்ட் அலையில் அப்படிதான் இல்லை, சீட்டெல்லாம் வச்சு அடைச்சாங்க. எவ்வளவு பிரச்சனையாச்சு இல்லை? 1 மாசம் உங்களை வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டாங்க. 1 மாசத்துக்கான சாப்பாடு எல்லாம் உள்ள கொடுத்து பார்த்த முகத்தையே பார்த்துட்டு இருக்கிறீங்க. 1 மாசம் ஆக்கிறதும் சாப்பிட்றதும் தூங்குறதும், ஆக்கிறது சாப்பிட்றது தூங்குறதும். வெளியில என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு தெரியலன்னா கட்டாயமா மனநிலையே என்ன ஆயிடும்? நமக்கு வீக்கெண்ட் வரத்துக்குள்ளவே என்ன ஆயிடுது? 370 நாள் உள்ள இருக்கிறாரு. யாரு? நோவா. பார்த்த மிருகம், அந்த மிருகத்தையே பார்க்கிறாரு. ஆட்கள்னா அந்த பார்த்த குடும்பமே, பார்த்த அதே மனைவி, பார்த்த அதே பிள்ளைங்க, பார்த்த அதே மருமக்கள்மார். 1 நாள் 2 நாள் இல்லை, எத்தனை நாள்? 370 நாள். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா எப்படா வீட்டு வெளியே போவான் இருப்பாங்க. 370 நாள் ஏங்க கர்த்தர் அடைச்சு வச்சிருந்தாரு? ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை, ஒரு சிறையிருப்பு போல ஒரு வாழ்க்கை. ஆண்டவருக்கு தெரியாதா? 370 நாள் ஒரு மனுஷன் உள்ள அடைச்சிருந்தா அவன் எவ்வளோ கஷ்டப்படுவான். இதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியாதா? 370 நாள் ஒரு சிறையிருப்பு போல, ஒரு ஜெயில் வாழ்க்கை போல கர்த்தர் வச்சிருக்கிறாரு. உள்ள விட்டு கதவு பூட்டினதும் அவர் தான். இப்ப அவ தான் கதவை திறக்கணும். ஒரு சிறையிருப்பு போல எந்த விதமான ஒரு சந்தோஷமான காரியங்கள் இல்லாம ஒரு நெருக்கத்தை போல ஒரு வாழ்க்கையை நோவாவுக்கு தேவன் அனுமதித்தார். ஆனா என்ன வாக்கு பண்ணினாரு? உன்னை நான் அந்த பூமியில வச்சு திரும்ப என்ன செய்வேன்? பழகி பெரு. ஒவ்வொரு நாளும் நோவாவுக்குள்ள அதே ஏக்கம் தான் இருக்கும். உள்ள விட்டு கதவு பூட்டின கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வருவேன்னு சொன்னாரு. பூமியில் உன்னை பெருக பண்ணுவேன்னு சொன்னாரு. எப்பன்னு சொன்னாரா? எத்தனை நாள் கழிச்சுன்னு சொன்னாரா? சொல்லல. ஒவ்வொரு நாள் நோவா நினைச்சிருப்பான், இன்னைக்கா 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 இன்னைக்கா. 150 நாளா அந்த பேலை அப்படியே அசைஞ்சு போயிட்டே இருக்குது. நோவாவுக்கு தெரியும் நம்ம டிராவல் பண்ணிட்டே இருக்கிறோம். 150 நாள் கழிச்சு அரராத்து மலை மேல நிக்குது. நின்ன உடனே அதுக்கப்புறம் தான் நோவா என்ன பண்ணுவாருன்னா, ஜன்னலை திறந்து பார்த்து ஒரு காகத்தை அனுப்புவாரு, அப்புறம் 2வது புறாவை அனுப்புவாரு, கடைசியா புறாவை அனுப்புவாரு. அது திரும்பி வந்துடாது. நோவா ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு கர்த்தர் சூழ்நிலை மாத்திர மாட்டாரா, இன்னைக்கு மாத்திர மாட்டாரா, இனி வெளியே கொண்டு வந்துட மாட்டாரா, ஒரு ஏக்கம் நோவாவுக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா 370 நாள் கர்த்தர் ஒரு சிறையிருப்பை போல நோவாவை உள்ளே அடைத்து வைத்தார். அல்லேலூயா.